நற்பொருள் குவிர வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தின் இருக்கை சென்று பொற்பலம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை ஜானை முகத்து கேட்ட பானவரித்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கேட்ட அத்தனை பணங்களையும் எப்பவும் கொடுக்குமையா எப்பவும் கொடுக்குமையா அதை முகத்து கேட்ட பானவரித்து சாமி இங்கே இருக்குதையா Thank you.
எல்லாரும் ஜோரா ஒரு தோட கை தட்டுங்க புளியமலம் ஒரு மாதிரி இருக்கு நல்ல சத்தம். அறிவை நீ நம்பி உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் போட்டும் உண்மை இல்லாதது உண்மை இல்லாதது. பூனைகளாய் சீமாந்த கோவையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுவீங்க. போடும் வைத்திரையை கிழித்து விடும் காணும் போடும் வைத்திரையை கிழித்து விடும் காலம் போது கண்ணை நம்பாதே. மூடி போகிறவர் போகட்டுமே பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன் என்னுடனை நான் வரவேன் எதுவான போதையும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே இந்த மூலப்பணமாகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே இந்த மூலப்பணமாகும். கண்ணை நம்பாத உன்னை ஏமாற்றும் நீ காணும் போதும் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது. புரியல நாளை ஆரம்பிச்சாச்சு. கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்குது. வாங்கினேன் பப்பன்கார் வந்தா அப்படின்னா கோச் மாப்பிள்ள ஹேண்ட் எக்கோ வைக்க முடியுமாண்ணே? எக்கோ ஹேண்ட் ஏண்டி கள்ளச்சி என தெரியலையா ஓடி வெள்ளச்சி என புரியலையா நெஞ்சு நோங்குது ஒண்ணே ஏன் காதடு போகுது பின்னே நான் முத்தமிட துடிக்கிறேன் ஒண்ணே நீ முள்ள கட்டி அடிக்கிற என்னே நீ காய்தானா பழந்தானா சொன்னா என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு போகுது நீ காதல் போகுது நான் முத்தமிட துடிக்கிறேன் ஒண்ணே நீ முள்ள கட்டி அடிக்கிறேன் என்னே நீ காய்தானா பழந்தானா சொன்னா என்ன
நீ பெரிய இழிச்சவாயன்னு தெரியுது. என் பொழப்பே திருப்பதே நல்லா தான் தெரியுது. ஏன்னா எல்லா இடத்துலயும் பயந்தாப்பா. சத்தியமா நம்ம மாறனே எங்க அப்பதான் விளக்கம் தூக்கிட்டு வரப்போது. நீ நினைக்கிற மாதிரி தாய்மார்களே தந்தைமார்களே அப்படின்னு. ஏன்னா எல்லா இடத்துலயும் பயந்தேன். நம்ம ஊருக்கு வரும்போது அவ்வளவு பயம். பூரா மழை வச்சு சகதி கடத்துல வண்டி போகுது உருளுது. ஓஹோ அங்கே கேட்குது நீ அண்ணே அண்ணா இன்னும் ஏத்துங்க லைட்டா பேச வைக்க வெறும் சார்பு மட்டும் தான் ஏதோ பக்கத்துல நாடகம் நடக்கிற மாதிரி இருக்குது. கோச்சுக்காம சார்பை மட்டும் தான் பேசுவேன். டேப்லெட்டை கேளுனே மானிட்டர்ல பேசுறதுங்க. ஆமா நீ மானிட்டர் ஒரு பிளாக் பேரல் ஒரு பல்லுள்ளே. ஏன் சொல்லு சரி நாளை பார்க்க வந்தாலும் பயம். நாளை பார்க்க வராட்டி பயம். ஏன் தெரியுமா? இப்படித்தான் நாளை பார்த்துக்க நாளை பார்க்கலாம்னு நினைச்சு நாளை பார்க்க போயிட்டு நாளை பார்க்க போட நம்மளுக்கு என்ன சோறு வரும்? என்னது அப்படிதான் வராரா? என்ன பேசுறாங்க? சரி என்னத்தை நம்ம கவனிப்போம். அடுத்த மாடல என்னத்தை சொல்லுவோம் நான் நினைச்சு உட்காந்துட்டேன். உட்கார்ந்து பார்த்துக்க சத்தியமா சொல்றேன். நம்ம ஊர்ல திருவிழா வச்சிருக்காங்க. திருவிழா வைக்கிறதுல பெருசு இல்லை. அதுக்கு சொந்தக்காரங்க கூப்பிடுற பாரு அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். எப்படி அண்ணே போச்சுக்காம அந்த இன்னொரு ஐடியா ஒண்ணு ஏன் தெரியுமா சொந்தக்காரங்க கூப்பிடுற கஷ்டம் காரணம் இருக்குன்னு எங்க ஊர்ல நேற்று திருவிழா. திருவிழா என்ன வந்து என்னது திருவிழா நேரம் என்ன வந்து என் சொந்தக்காரங்க ஊர்ல போய் திருவிழா சொல்ல போயிட்டேன். ஆரம்பத்துல திருவிழா சொல்லும்போது என்ன கேட்டாங்க? என்னமோ இல்ல என்ன கேட்டாங்க? வீட்டுல சிக்கன் போடுறியா மட்டன் போடுறியா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப எல்லாம் என்ன கேட்கிறாங்க? அப்படியே மாத்திடுறாங்க. சாப்பாடு எல்லாம் ரைட்டு மேற்படி மேற்படினா என்ன அப்படின்னா என்ன பூரா சரக்குதான். எவ்வளவு பார்த்தாலும் சாப்பிட்டு ஊத்தியா சாப்பிட வர்றேன் இல்லன்னா வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. சத்தியமா பாருங்களேன் நேற்று திருவிழாக்கு எங்க அண்ணனே எங்க அண்ணன் தாண்டி வர சொல்லிட்டேன். வந்துட்டாங்க அவங்களும் எங்க அண்ணனுக்கு போக சரக்காய் போச்சு. சரக்கான என் வீடு புது வீடு அதே பாட்டுல படுத்து தூங்கிட்டேன். படுத்து தூங்க சும்மா கிடக்கணும் எல்லாம் பண்ணிட்டேன். புல் போல என்ன பண்ணிருக்கேன் அவனுக்கு அந்த நேரத்துல ஒண்ணுக்கே கிடைச்சு. ஆமா ஈரடியில மழை பெய்யுது. ஈரக்கடியில அடிக்கடி ஒண்ணுக்கு மூத்திரம் ஒண்ணுக்கு மூத்திரம் ரெண்டு ஒண்ணுதானப்பா பாத்துட்டாங்களா? அவனுக்கு ஒரு ஒண்ணுக்கே கிடைக்கிச்சு. என்ன நேரம் அவன் பொண்டாட்டியாவும் சொரிய ஆரம்பிச்சேன். பொண்டாட்டியா சொரிய ஆரம்பிச்சேன். நைட்டானா நடக்கிற வேலை தானே. அதுல பாத்ரூமுக்கு எங்கிட்ட ஒரு சொரிய ஆரம்பிச்சேன். அவன் என்ன பண்ணிருக்கா தூக்க கழகத்துல இப்படி நேரா போய் அங்கிட்டு திரும்ப பாத்ரூம் வந்துருட்டான். சரி இவனு நேரா போய் திரும்பிட்டான். சரி திரும்பி ஒரு ரூம பாத்துட்டேன். ரூம பார்த்து கதவை திறக்கிறேன். லைட் எரியுது. ஒண்ணு கடிச்சுட்டு கதவை சாத்துறேன். லைட்ல ஆஃப் ஆயிடுது. பரவாயில்லையே சூப்பர் டெக்னாலஜியா இருக்கு. நான் அப்படித்தான் நினைச்சேன். இவன் பாட்டுல வந்து தூங்கிட்டா போதையில பாக்குறது தெரியாதுன்னு வந்து படுத்துட்டேன். படத்துல சும்மா படுக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி என்னது திரும்ப ஒண்ணுக்கு மூத்தரம் ஒண்ணுக்கு மூத்தரம் ரெண்டு ஒண்ணுதானே. அவன் பாருங்க திரும்ப அதே மாதிரி நேரா போய் அங்க திரும்பினா ஒண்ணு கடிக்க போலான்னு கதவை திறந்தேன். சரி திரும்ப கதவை திறக்கிற லைட் எரியுது. ஒண்ணு கடிச்ச கூட கதவை சாத்துற லைட் ஆஃப் ஆயிருது. என்னடா கருப்பாய் அவன் பொண்டாட்டி வச்சு மிதிக்க ஆரம்பிச்சேன். யாரோ எங்க அத்தா வச்சு மிதிக்க ஆரம்பிச்சேன். அவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? நல்ல மனுஷனை எங்க அத்தா வச்சுட்டேன். வேமா விறுவிறுன்னு போய் அவன் ஒண்ணு கடிச்ச இடத்த பார்த்தால. சரி பார்த்தவன என்ன பண்ணிருக்கா? விளக்க பார்த்த தூக்கிட்டு வீதி வீதியா அடிச்சு கடத்தி இருக்கா. யாரும் உங்க அண்ணனே? எங்க அண்ணனே. ஏன் அவன் ஒன்று கடிக்காம போய் கதவை திறந்து பார்த்தாள். அது பாத்ரூம் இல்லடா. ஏன் மாமியார் எனக்கு கொடுத்த 1.5 லட்சம் ரூபாய் புடிச்சுடா. புடிச்சுல ஒண்ணு கிடைச்சா அப்புறம் கதவை திறந்த லைட் எரியாம 16. ஏண்டா பிரிட்ஜுக்குள்ள எதுவும் வச்சிருந்தியா இல்லையா? ஆமாண்டு விக்கிற ரேட்டுக்கு தக்காளி வாங்கி பொண்டாட்டி 10 கிலோ அடிச்சு வச்சிருக்கா பிரிட்ஜ்ல. இப்படி அடிச்சா பாத்தியா யூரின் மூத்தரம் அடிச்சவன பாத்துக்க பூரா பந்து மாதிரி எம்புது. அது இதை வச்சுக்கிட்டு எங்கிட்ட சாம்பார் வைப்பேன். பூரா நாடு பூரா கெட்டு போச்சு. சத்தியமா நம்ம ஊர் பெண்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. எப்படி சொல்ற? எல்லா ஊர்ல பெண்கள் மட்டும் கெட்டு போயிட்டாங்க. இந்த ஊர்ல நான் பெண்களை மட்டும் தான் பேச வந்தேன். ஏன் தெரியுமா? ஏன் அதிகமா நம்ம நாடகம் பார்க்க பெண்கள் வர்றதில்ல? ஏன் வர்றதில்ல? காரணம் இருக்குல்ல. என்ன காரணம்? நம்ம நாடகத்தோட அவங்க வீட்டுல ஓவரா ஒரு நாடகம் ஓடுது. என்ன நாடகம்? டிவியில சீரியல். எரியிற சீரியலா? அதுல டிவி சீரியல் பேர் வச்சிருக்கிறாங்க பாரு. செம்பர் யாரடி மோகினி ஈரோனி இப்படி எல்லாம் பேர் வச்சு நாடகத்தை நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த நாடகத்தை பார்த்து நம்ம நாடகம் பார்க்க அவங்க வர மாட்டேங்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? நேற்று புதுக்கோட்டை பக்கத்து நாடகத்தை முடிச்சு நேரம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ண தெரியுமா? நேரம் அண்ணன் முன்னாடியில போனே எது விளக்கமா சார் அண்ணன் முன்னாடி தான் போவாங்க. அண்ணன் முன்னாடி நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நேரம் எங்க அண்ணன் முன்னாடி போய் என்ன பண்ணு
இந்த மாதிரி நான் பசிக்குது, ஒரு 2 இட்லி சுட்டு போட்டு சாப்பிட்டு மூளையில படுத்துக்கிறேன்னு கேட்டேன். கேட்டோட எங்க அண்ணன் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? டிவியில சீரியல் பார்த்துட்டு இருந்தா. சீரியல் பார்த்தவன் என்ன சொல்றேன், என்னை பார்த்து குழந்தைனாரே சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன், விளம்பரம் போடுறது இட்லி சுட்டுதாரு. என்ன சொன்னா? விளம்பரம் போடுறது இட்லி சுட்டுதாரு. ஆசமான பேச்சு. நானும் சொன்னேன் உட்கார்ந்து இல்ல, 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு இல்ல. நானும் கடுப்பாய் போயிட்டேன். நேரம் என் நல்ல முன்னாடி போய் என்ன ஆயிட்டு தெரியுமா? 2 இட்லி சோட்டு கூட மக்கள்ல இதுதான் எங்க அண்ணன் கட்டி வந்தாலே நான் கேட்க ஆரம்பிச்சேன். அவன் என்ன தெரியுமா? வேமா விறுவிறுன்னு வெளியே போனான். பொடிக்கேத்துல 2 துணி எடுத்துட்டு வந்தா. அண்ணி எங்க போனாங்க? விறுவிறுன்னு வெளியே போனா. நீ தண்ணி கொண்டு போனியா? அவன வெளிக்காட்டுக்க போனா. அதுல இல்ல, விறுவிறுன்னு வீட்டை விட்டு வெளியே போனா. சரி, பொடிக்கேத்துல 2 துணி எடுத்துட்டு வந்தா இட்லி சுட்டு போட்டா. சரி, இட்லி சுட்டு போட்டால அந்த இட்லி பார்க்கும் போதாடா ஈரக்கொலையெல்லாம் நடந்துச்சு. சத்தியமா ஈரக்கொலையெல்லாம் நடந்துச்சு. ஏன் தெரியுமா? உங்க வீட்டுல எல்லாம் இட்லி என்ன கலர்ல இருக்கு? நோட்டீஸ் த பாயிண்ட். வெள்ளை கலர்ல இருக்கு. சரி, உங்க வீட்டுல எப்படி இருக்கு? எங்க வீட்டுல ஆல்சோ ஒயிட் வெள்ளை கலர்ல இருக்கு. ஆனா எங்க வீட்டுல இட்லி எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? நல்ல மஞ்சள் இருந்துச்சுடா. மஞ்சள் இருந்துச்சா? ஆமாங்க. நானும் சரி ஏதோ கேசரி போட்டு ஓட்டுவாங்கன்னு நானும் நினைச்சு லவக்கனை தின்னுட்டேன். சரி, தின்னுட்டு வெளியே வந்து கொடிக்கைத்த பார்த்தேன்ல, மிச்சம் தவசம் போத்தான். ஏன் தெரியுமா? என்னைய பெத்த ஆத்தா மக்கா இத்தனை பேர் இருக்கிறீங்க, என் சாமியால எல்லாம் புள்ள குட்டி பெற்றிருப்பீங்க. ஆனா உங்க வீட்டு கொடிக்கைத்துல இட்லி துணியையும் உங்க புள்ள விட்டு குண்டி துணியை மட்டும் ஒண்ணா ஓட்டாதீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? எங்க அண்ணிய வஞ்சல்ல திட்ட ஆரம்பிச்சல, வெளியே போய் துணி எடுத்துட்டு வந்து இட்லி சுட்டு போட்டால, அது இட்லி துணி இல்லடா அப்பா, எங்க அண்ணமைய விட்டு பீ துணி. அப்புறம் இட்லி மஞ்சள் இருக்க எப்படி இருக்கு? அதையும் தின்னுட்டு வந்துட்டு ஒரு மேல சொல்லிவிட்டேன். சரி விட சொல்லிவிட்டு வெளியே பவுடர் வச்சது காலையில ரோட்டு வரல நடந்து வரேன். ஒரு ஆயா என்னை பார்த்து என்ன சொல்லுது? இந்த போறா பாரு பீதி நம்ம பொண்ணு ஒரே மரத்துல முடிச்சுடுறாங்க. அதனால இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் சாதாரணப்பட்ட நாடகம் இல்லை, ஜாமியம் இல்லை. இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் யாருக்கு வச்சது நாடகம்? யாருக்கு நாடகம்? பெண்களுக்கு வச்சது நாடகம். ஆம்பளை எல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கண்ணே, காலை வேலை ஆம்பளை எல்லாம் வீட்டுக்கு போகணுமா? ஆமா சாமி, நீங்களும் இருக்கணும். ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? நேத்தெல்லாம் இதே நாடகம் தான் போயிருந்தேன். சாமியாடி வர பெண்களை பிடிக்கல ஆம்பளை ஆளு, அவங்க வீட்டுக்காரரை பிடிக்க சொல்லி நானும் சொல்லிவிட்டேன். நாங்க போன ஒரு என்ன ஒரு பூரா தண்ணி காடு குளத்துக்குள்ளதே நாடகம் நடக்கும். சரி, இவங்களை பிடிக்க சொன்னேன்ல, இந்த வீட்டுக்காரமா பெருமோச்சாரத்துக்கு போல குண்டான ஆளு. சரி, இது வாட்டில சாமியாடி வந்து திட்டுக்கிடுச்சு இல்ல, புருஷைக்காரன் விரண்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டேன். இந்த அம்மா சேத்துல புரண்டு கரகத்தை அது தண்ணிய மோந்து சேத்து தண்ணிய மோந்து அள்ளி எரிச்சு ஆத்தா மக்கள் இன்னைக்கு பெண்கள் ஆடி வருவாங்க. அவங்க வீட்டுக்காரங்க விட்டு பிடிக்க. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? நீங்க மத்த வீட்டுக்காரங்க யாராவது பிடிச்சிங்க, பைப்பு சண்டையில நடக்கிற சண்டை கூட இங்கதான் பெருஞ்சண்டையா நடக்கும். பூரா குலா சண்டையை பூரா மண்டையில இங்கதான் போட்டு சாத்து சாத்துவாங்க. அதனால வந்த குழந்தை வணக்கத்தை போட்டுட்டு ஹலோ ஒழுங்கா வைங்க ஐயா, பிளீஸ் ஐயா. ஹலோ ஹலோ. முற்றியெல்லாம் மள்ளி தந்து வினைகளெல்லாம் தீர்த்து வைத்து உலகமெல்லாம் முன்புகளை பாட வைத்து என் தலையெழுத்தை மாற்றி வைத்து என் வெள்ளை விநாயகரே
வீட்டு பாதியை காணோம். காலையில் காலத்தில் மாலை தம்பி என் மண்ணை பொன்னாக்கு மிளதவே விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாக கலைக்குழு சார்பாக அந்த மலவாரி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்ன நீ என்னமோ வணக்கம் சொல்லிட்டே, என்ன விஷயம்? வணக்கம் எங்களுக்கு தெரியா, நல்ல விஷயத்தான். மஞ்சள் சிலையம்மா, அம்மா நீ நல்ல வணக்கம் வைக்கிறேன் அண்ணே. இதுல ஒரு விஷயம் அண்ணே, நம்ம ஊர் மேடைக்கு நான் வந்ததே பெரிய விஷயம். சத்தியம் அண்ணே, நம்ம ஊர் நாடகத்துக்கு நான் வந்ததே பெரிய விஷயம். என்ன நடந்துச்சு? என்னன்னு கேளு, எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்கண்ணே, இப்ப எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இல்ல என்ன பிரச்சனை பொருளத்தை சொல்லிக்கிறது. இப்ப நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. சொல்றேன் சொல்லு. இப்ப போய் தம்பி உட்கார அண்ணே சொல்லுவாப்ல. நீ எதுக்குடா அங்க தலைவுற? ஏண்டாப்பா யூரின் வருதா? ஒண்ணுக்கு வருதா? என்ன வாயில அடிக்க போறியா நீ? யார் வாயில அடிக்க வர? சும்மா உட்காந்துக்க. ஏன்னா இது உண்மையிலே நம்ம ஊர் மேடைக்காரர். நீங்க சொல்லுங்கண்ணே, சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஏன் தெரியும், மக்களுக்கு தேவையான கருத்து சொல்ல போறீங்க, நீங்க சொல்லிதான் சொல்லுங்க. அந்த மயக்க சேர்த்து ஆஃப் பண்ணீங்கன்னா நான் பெருமைப்படுவேன். பேச விடுங்க. சொல்லுண்ணே. சத்தியமா நான் மூத்திரம் வருதா? என்ன மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறேன் என்னன்னு? உட்கார சிவப்பு சட்டை உட்கார சொன்ன மொட்டை மண்டையா. ஏன் தெரியுமா, அவன் என்னடா எந்திரிச்சு கொஞ்சம் சொல்லிக்கிறான். உங்களை பார்த்து சொல்லிக்கிறானே. என்னடா சொல்ற, சும்மா பண்றா. ஏன் தெரியுமா, சொல்லுங்க. உண்மையிலே வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு மழைக்கு சேர்த்து எங்க வீட்டுல நண்டு குழம்பு வச்சு விட்டாங்க. சரி, நண்டு குழம்பு வச்சாங்க இல்ல, நானும் சரி ரைட்டு சாப்பிட்டுட்டேன். சரி, சாப்பிட்டோன்னு பாத்துக்க என்ன வண்டி பிடிச்சு சூடு பிடிச்சிருச்சு. ஓ, உங்களுக்கு சூடு பிடிச்சிருச்சு. நீர் எடுப்பு. சரி, எனக்கு முதல் தடவை நீர் எடுப்பு பிடிச்சிருச்சுன்னு நேரா என்ன ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி, ரைட்டு நானும் இருக்க ஆஸ்பத்திரி போகணும். ஆஸ்பத்திரி கிளம்பி போயிட்டு சிறுசா இருக்கையில ஆஸ்பத்திரியில பாத்துருவோம். என்னது இல்ல சூடு ஆரம்பிச்சிருக்கும் போது நேர ஆஸ்பத்திரி, பெருசாயிட்டா ரொம்ப சிரமம் இல்ல, சூடு பிடிக்கிறது. அதுக்கு நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சரி பாத்துக்க எனக்கு முன்னாடி ஒரு போய் உட்காந்துருக்கேன். யாரான்னு பார்த்தா எங்க அண்ணன் ஆளுநருக்காரு. அவருக்கு என்ன தெரியுமா, அவருக்கு காய்ச்சல். அவருக்கு என்ன காய்ச்சல், எனக்கு என்ன சூடு பிடிச்சிருக்கு. நான் முதல் தடவை ஆஸ்பத்திரி போயிருக்கேன். சரி, எங்க அண்ணனை முதல் உள்ள கூப்பிட, எங்க அண்ணன் உள்ள போய் உட்காரு. சரி, நான் என்னதான் பண்றாங்கன்னு கண்ணாடி வெள்ள எட்டி பாப்போம்னு போய் எட்டி பாக்கிறேன். ஒருத்தருக்கு வைத்தியம் பாக்குறத எட்டி பாக்கலாமா? தப்பு இல்லையா? முதல் தடவை போயிருக்கே பார்க்கல, தப்பு. சரி, போய் எட்டி பாக்கிறதுக்கு காய்ச்சல் வந்திருக்கும் போது என்ன பண்ணாங்க ஆஸ்பத்திரியில ஊசி போடுவாங்க. அது இல்லைங்க, முதல் என்ன பண்ணாங்கன்னா ரத்த டெஸ்ட் எடுப்பாங்க. சரி, எங்க அண்ணனை உட்கார சொல்லி சரி கையை நீட்ட சொல்லி நர்சம்மா நீட்ட சொல்லிருச்சு. ரத்த டெஸ்ட் என்ன வேணும், நரம்பு எந்திரிக்கணும். எங்க அண்ணனுக்கு நரம்பு எந்திரிக்கல. என்ன விட்டாங்க, நரசம்மா கையில் சொல்லி 4 தட்டு தட்டி பார்க்கறது நரம்பு எந்திரிக்கல. சரி, எந்திரிக்கல. இதுதான் என்ன தெரியுமா, அங்கிட்டு காத்தவராய நடக்க விடுதா நரசம்மா கோபப்பட்டு. சரி, கோபப்பட்ட நரசம்மா என்ன பண்ணாங்க, அவருக்கு மேல வளர்த்தியா இருக்க பெல்ட்டை தூக்கி அதை கையில போட்டு இறுக்கி நரம்பு எந்திரிச்சிருச்சு. ரத்தத்தை எடுத்து டெஸ்ட பாத்துருச்சு. பாத்துருச்சு இல்ல. சரி, அதை பார்த்தோட தாண்டா பையன் உசுரெல்லாம் பறக்க முடியாது. ஏன் தெரியுமா, அவன் என்ன பிரச்சனைக்கு போன, காய்ச்சல் போன. நான் என்ன பிரச்சனைக்கு போனேன், சூடு பிடிச்சிட்டு போயிருக்கேன். சரி, காய்ச்சலும் உணவுக்கு தண்ணி பெல்ட்டை போட்டு இருக்கிறாங்களே, நான் நீர் எடுப்பது போயிருக்கிறேன். எனக்கு நேர கிட்டாது பெல்ட்டை போட்டு இருக்கிறேன். சோழி இல்லடா முடிஞ்சு அங்க ஒடியார ஆரம்பிச்சது நம்ம ஊர் வேலைக்கு தான் வந்திருக்கிறேன். ஆனா வந்த உடனே இங்க ஒரு பெருமை. சரி சரி, வந்த உடனே இங்க ஒரு பெருமை இருந்தாலும் ஒரு கஷ்டம். சத்தியமா இங்க வந்த எல்லாருமே நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஊர் மேடையில் ஏறின உடனே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பெரிய ஐயா ஒருத்தர் உள்ள வந்தார். அவர் வாட்டில் வந்த உடனே என்னை பார்த்தோன்னு கேட்கிறார், தம்பி இங்க பப்புனு யாரை பண்ணாரு? ஐயா நான் தாங்க ஐயா பண்ணேன். அவருக்கு அதை என்ன சொல்றாரு, ஏப்பா அந்த ராசவாட்டு போட்டு வெளியே வர்றவங்க எல்லாம் சாமி அழைச்சா சாமி வருது, நீ எல்லாம் வெளியே வந்து துண்டை கட்டிக்கிட்டு சாமி அழைக்கிறிய, நீ அழைச்சு சாமி வருமாயா அப்படின்னு சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா. சரி, அவ்வளவு கஷ்டமா போச்சு. சரி, அதனால நான் இந்த ஊர்ல என்ன பண்ண போறேன், நம்ம ஊர்ல என்ன பண்ண போறேன்னா நான் சாமி அழைக்க போறேன். ஓஹோ, நான் சாமி அழைச்சு இங்க சாமி வரலன்னா சாமி வந்துருச்சுன்னா 4 லட்ச சம்பளம் எனக்கு. அப்படி நீ அழைச்சு இங்க யாருக்கு சாமி வரலன்னா ஏன் சம்பளம் எனக்கு, ஓ சம்பளம் எங்களுக்கு. சரி, என் சம்பளம் உங்களுக்கு. தம்பி, 1க்கு 2 தடவை நல்லா யோசிக்க. இன்னைக்கு நீங்க அழைக்கிறதெல்லாம் சாமி வரணும். சாமி வரல உனக்கு இன்னைக்கு சாணி வந்துடும். என்னை பத்த ஆத்தா மக்கா
அங்க பாதி பேர் இங்க பாதி பேர் உட்காந்துருக்கிறீ என் ஜாமியில சாமி வரணும்னு நினைச்சு நானும் என் காசை பூரா கட்டிவிட்டேன். காலையில சத்தமான காசு கொடுக்க மாட்டாங்க எனக்காக. சாமி வராட்டியும் பரவாயில்ல, அவங்க புருஷனை நினைச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு மிதி தரையை பார்த்து மிதிக்க சாமி தன்னால வந்துடும். அதனால நம்ம ஊர்ல சாமி அழைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வேலையா இருந்தாலும் பார்ப்போம். எக்கோ இல்லப்பா, நாடகம் போயிருக்கேன். சாமியே என்னுடைய சாமியே என்னுடைய இந்த ஊரில் கொடிகட்டுள்ள ஸ்ரீ முத்தரம்மா அந்த அம்மா கொட்டாய் விடுறா மூதேவி. கொட்டாவி விடுறா. உங்களை நம்பி என் காசை பூரா அங்க கட்டுனேன். சாமி வரலன்னா இங்க எனக்கு சாணி வர வச்சிருக்காங்க. இந்த கோச்சுக்காம ஆத்துக்காரன் நினைச்சு சண்டை இழுத்தாது சாமியை வர வச்சிருக்கேன். அப்படி விடுவீங்களே, எப்படி விடுவேன்? காக்காசி நிக்காசி கவராலே கொடுத்து மாறிச்சு தூங்கையில உனக்கு கண்ணு தெரியலையா? வேற ஒண்ணும் இல்லடா, காலக்காரன் உனக்கு ஏவச்சு விட்டுருக்கிறியா? பெட்டுக்காரரு அப்படி பெட்டுக்காரரு சொல்லுங்க. உனக்கு நீர் அடிக்கல நொர நொறையா வருதா? ஆமா சாமி, மூத்திரம் அடிக்கல நொர நொறையா வருது. சுகரா இருக்கு, ஆஸ்பத்திரியில போய் டெஸ்ட் பண்ணிக்க. சப்பா யார் வந்திருக்கிறது? யார் வந்திருக்கே தெரியுமாடா? சாமி ஒரு மாதிரி குத்தாட்டம் போடுது. ஏய் 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 ஏய், யார் வந்திருக்கேன் தெரியுமாடா? என்னடா சாமி இப்படி இல்லாமடா குண்டியாட்ட? ஏய், யார் வந்திருக்கேன்னு கேளுடா. யார் வந்திருக்கிறது? யார் வந்திருக்கேன் தெரியுமா? யார் வந்திருக்கிறது? கண்டாண்டா கொக்கா புருஷே. கொக்கா புருஷனா? அமைதிகளா இங்கே வந்தாப்புல தெரியாதனமா வந்து உள்ள போட்டு விட்டு இருக்காரு. நல்ல மனுஷன். ஆனா உங்களெல்லாம் நம்பி நானும் ஜாமி அழைச்சு எங்க ஆசை பூரா பறி கொடுத்துட்டு போறதுக்கா அருமை. நான் என்ன சொன்னேன்? இப்பயா என்ன ஓட்ட பாக்கிட்டா இருக்கும் போல
உள்ள வச்ச நோட்டீஸ் காணா இருக்க என்ன இருக்கிற புறம் வழங்கக்கூடிய அருமை ஊர் மக்கள் வாழக்கூடிய மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் எம் மீனாட்சிபுரம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் ஸ்ரீ கோவில் வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி 8/6/2024 சனிக்கிழமை இன்று இரவு 10 மணி அளவில் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ முத்தாரம்மன் நடப்பது. இதில் நடிக்கிருக்கின்ற நடிகர்கள் தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாமல் சொல்லுகிற கடமை என்று சொல்லிக்கொண்டு நடிப்பிசை வேந்த நடிப்பிசை நாயகன் சென்றெல்லாம் தனக்கு தானே என்று வெற்றி முடிச்சு கொட்டி வரும் கலைமகன் மணப்பாறையை சேர்ந்த பாக்கியராஜ் அவர்கள் சடையாண்டி பின் வீரபாகி காத்து கொடுக்கிறார். நடிப்பு கலையரசி சென்றெல்லாம் தனக்கு தானே என்று வெற்றி முடிச்சு கொட்டி வரும் மணவை சேர்ந்த விஜயலட்சுமி அவர்கள் ஸ்ரீ முத்தாரம்மன் காத்து கொடுக்கிறார். மணவையை சேர்ந்த தங்கராசு அவர்கள் வர்க்கமடையில் மகாவிஷ்ணு முத்துமாணிக்க ஸ்ரீயானி காத்து கொண்டிருக்கிறார். நடிப்பிசை நாயகன் மணவையை சேர்ந்த ஜி பால்ராஜ் அவர்கள் வர்க்கமடையில் சாமியப்பன் நாய்க்கல் மற்றும் குடும்பக்காரன் காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தம்பியாக சிறந்த முறையில் வர்க்கமடையில் மணவையை சேர்ந்த செல்வி அவர்கள் வர்க்கமடையில் துளசி அம்மாள் பெண் அலங்காரி காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய ரத்தவான் சென்றெல்லாம் தனக்கு தானே என்று வெற்றி முடிச்சு கொண்டு வரும் யூடியூப் புகழ் பெற்ற அருமை அண்ணனமாகிய ஆனா உண்மையிலே சொல்லணும் நம்ம ஊர்ல இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க முன்னாடி உட்காந்துட்டு இதே மாதிரி 100 பிள்ளைகளை வச்சு பாடம் நடத்தி கலத்தறுத்து நல்லபடியா படிச்சு மேல கொண்டாட வச்ச எங்க அண்ணன் உண்மையிலே வாத்தியார் அவரு நம்ம நாடகத்துக்காக ஆளை கூட்டியா இருந்திருக்கோம். அதுக்காக ஒரு கைதட்டுக்கலாம் கைதட்டுங்க பாப்பா. எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் கலை தொழில மேல வரணும் அப்படின்றதுக்காக அண்ணன் வந்திருக்காரு. அருமை அண்ணன் கலைமணி பின்பாட்டினை செய்ப்பார். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன்னிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தா நிழலும் கூட மதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன்னிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தா நிழலும் கூட மதிக்கும். மதியாத தலைவாசல் மிதியாரே என்று உள்ள மனிதருக்கு அவை சொன்னது. அவை சொன்னது அர்த்தம் உள்ளது. சிவன் யாவும் இருக்கும் இடத்தில்
சக்கரவர்த்தி சென்றிலாம் தனக்குத்தானே என்று வெட்டு முரசு கொட்டி வரும் கண்ணன் அவர்கள் மடையில் மிருதகம் டோலக் பேசிப்பார். சிறந்த முறையில் பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் சென்றார் தனக்கு கொண்டு வரும் யூடியூப் புகழ்பெற்ற அருமை அண்ணன்மாகி ரூமகன் அவர்கள் பிறகு முறையில் ஆல்ரவுண்டனை சேர்ப்பார்.
யார் பாது கைதட்டி அண்ணார் ஒருத்தருக்கு மட்டும் நன்றி. ஏன்னா அவங்க எல்லாம் நாடகம் பார்க்கல, பூரா குளத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க எல்லாம் இங்க இருந்து ஆரவார சத்தம் கொடுத்தா மட்டும்தான் நாடகம் சோடு ஓடும். இல்லாட்டினா நாங்க எல்லாரும் கம்மா வேலை பார்த்துட்டு போயிருவோம். நாங்களும் குளத்தோடதான் பார்த்துட்டு போவோம். மம்மாட்டி எடுத்து வெட்டுற மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒண்ணு வராது. அவரது சிறந்த முறை எங்களுக்கெல்லாம் தாயின் தந்தைமலாக விலகக்கூடிய தாளத்தினை சேர்த்து விடுவது அருமை எண்ணமாகி அஜித் அவர்கள் பிறகும்படி தாளத்தினை செய்ப்பார். அப்படி சாமி அவர்களது சிறந்த முறையில் ஒலி டீப்பு டாப்பு லைட்டு மைக்கு என்று சொல்லக்கூடிய சிறந்த முறையில் ஒலி அமைத்து கொண்டிருப்பவர் பாப்பு ஆடியோஸ், மீனாட்சிபுரம் பாப்பு ஆடியோஸ். நல்ல செக்ஸ் பாட்டா போட்டு செலக்ஷன் ஏற்பாடு. ஏன் அப்படின்னா எல்லா ஊர்லயும் சாப்பிட்டதெல்லாம் அவ்வளோக்கா சிரிக்காது. நம்ம ஊர்ல சாப்பிட்டதெல்லாம் அருமையான சாப்பாடு ஒரு சில ஊர் மக்கள் எஞ்சாத மேடம். நன்றி வணக்கம். நீங்க சாப்பிட்டீங்களாடா? எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க. அவரோட தம்பியாக சிறந்த முறையில், ஏன்னா நான் இங்கே நடிக்கிறது உங்களுக்கு மட்டும்தான், நம்ம ஊர் மட்டும் தான் தெரியும். அது எங்களெல்லாம் கொண்டு உலகமெல்லாம் தெரிய வைக்கிற ஒரே ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னா அண்ணன் ஒரு ஆள் மட்டும்தான். ஆர்ஜே தமிழ் அண்ணா யூடியூப் சேனல் நிச்சயம் மாமாவோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய கொட்டகை அமைப்பு சொல்லியே ஆவணும். பாத்ரூம் எதுவும் இல்லையா நம்ம ஊர்ல? கொட்டைக்குள்ள 12 பாத்ரூம் இருக்குது, 13 கக்கூஸ் இருக்குது. யாருக்காவது போகணும்னு தெரிஞ்சுன்னா 10 ரூபா டோக்கனை கொடுத்துட்டு உள்ள போயிட்டு அவ்வளவு பெரிய கொட்டை அமைப்பு. அருமையாக கொட்டை அமைப்பை பாண்டியன் அவர்களுக்கு நிச்சயம் தெரிவித்துக் கொண்டு அவருடைய பொதுமக்கள் மனிதர்கள் திரளாக வருகை தந்தை நாடகத்தை சிறப்பு தன்மை கேட்டுக்கொள்வதை திருப்பணி குழு மற்றும் எம் மீனாட்சிபுரம் கிராம பொதுமக்கள் நாடக அமைப்பு எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளரான சிறந்த முறையில் இந்நாடகத்தை அமைத்துக் கொண்டிருக்கும் எம்ஜி மாரிமுத்து கரிசல் கலாம் அண்ணர் அவர்கள் நாடகத்தை அமைத்துள்ளார். நாடகம் மட்டுமின்றி என்ன நாடகம் பட்டி அண்ணர் அவர்கள் வேறு என்ன நாடகம் கொடுத்தாலும் சிறந்த முறையை சிறந்த நடிகருக்கு கொடுத்து நடத்தியுள்ளார் சொல்லிக்கொண்டு அவர்கள் தனியாக இப்பதான் மேட்ரிக்கே வரை சொல்லுங்க. ஆமா ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிட்டு அதன் திட்டுக்கள் கூட்டியதெல்லாம் விட்டு வேண்டியலானே. கூட்டி அதெல்லாம் ஊர்ல காசு கொடுப்பாங்க. லட்டு கையாட்டையை சேர்ந்த ஸ்நேகர் அவர்களுடைய நேற்று பூத்தாலே ரோஜா முட்டை நேற்று பூத்தாலே ரோஜா முட்டை தண்ணியில சுடுதானே குட்டியாந்திய அவர்களுடைய சிறந்த முறையில் அண்ணே இப்பத்தான் என் பேருக்கு சொல்லட்டுமா? இவருக்கு முறையில் சின்னவன் சிறியவன் சிறிதளவு கலை உலக மனிதவன் மனவே சேர்ந்து தம்பி கல்ல கீழே போடுறான். எதுக்கடா கல் எடுக்கிற? நீங்க உங்க பேர் சொல்லுங்கண்ணே. உங்களை அடிக்கிறதுக்கு நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல சும்மா பசங்க நடுவில் ஓரத்துல போட்டுருக்கேன். சின்னவன் சிறிதளவு சிறிதளவு கலை நீங்க ஏமா விளக்கமாத்த கையில எடுக்கிறீங்க? விளக்கமாத்த கீழே போடுங்கம்மா. பப்பன்கார உங்களை அடிக்கிறதுக்கெல்லாம் இல்ல. நீ என்ன எப்படி பயப்படாதீங்கண்ணே. உங்களை அடிக்கிறதுக்கு இல்ல, கூட்டிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீங்க உங்க பேரை சொல்லுங்கண்ணே. பேரை சொல்லுங்க. ஆர்வமா இருக்காங்க எல்லாரும். எல்லாம் ஜோர ஒரு கை தட்டுங்கண்ணே. பப்பனுக்கு கை தட்டாங்க. உங்க பேரை சொல்லுங்கண்ணே. உங்க பேரை சொல்லுங்க. அண்ணே நீ என்ன செருப்ப கலட்டுற? நீங்க உங்க பேரை சொல்லுங்கண்ணே. நீ என்ன பயப்படுற? ஒரே ஒரு தடவை என் பேரை சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரம் வெளியே இருந்து புலம்புனவனுக்கு ஒரு மரியாதை இல்லையா? பிளீஸ் கண்டதெல்லாம் கலட்டாம அங்கனே வச்சுக்கங்க. இவருக்கு முடியும் சின்னவன் சிறியவன் சிறிதளவு கலை உலக மனிதன் மனவே சேர்ந்த டி சக்திவேல் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பப்புன்னு நான் படிச்ச நேரம். ஆனா உண்மையிலே சொல்றேன், நம்ம ஊர் பிள்ளைகள் படிக்க வைக்காதீங்க. ஏன் தெரியுமா? நான் காலேஜ் சேரும்போது என்ன சொன்னாங்க? 2வது வருஷம் படி கேம்பஸ் இன்டர்வியூ ஒன்று வைப்பாங்க. நீ அதுல பாஸ் ஆயிட்டீங்கன்னா வேலைன்னாச்சு. நான் படிச்சு முடிச்சு 5 வருஷம் ஆகுது. இன்னும் ஊருக்கு பேக்கத்துக்கிட்டு திடீர்னு என்ன வேலை கிடைச்ச பாடு கிடையாது. அதனால உங்க பிள்ளைகள படிக்க வைக்காதீங்க. பூரா ஆடு மாடு மேய்க்க விட்டுருங்க. என்ன இதுக்கெல்லாம் கைதுட்டுறேன்? அது பாரு, படிக்கிற பிள்ளைய மட்டும் தான் கைட்டு இருக்கேன். சூப்பர். ஆடு மாடு வீட்டில் வாங்கி வச்சாச்சா?
சரி பரவாயில்ல உள்ள போயிட்டு பிள்ளைய வெடுக்கணும் தள்ளி விட்டுருவாங்க வெடுக்கணும் அதனால பேரு கொண்டாய் தீராடு வந்த துறைய விளங்காடியே வழக்காடு கள்ளப்பட்டு பூங்கொழுப்பு என் கோட்ட கருப்பையா என் கோட்ட கருப்பையா மாமுண்டி கருப்பையா வியாபாரி கருப்பையா சந்தன கருப்பையா சங்கரலிங்க கருப்பையா நீ இருந்தாய் விளையாள புளியாமலையாள நீ இனி இருந்தாய் தீராடு வாரி வருது கட்டி என் கற்பையா நீ பதினாறு சுங்க விட்டா குதிரை பவனிலோ குதிரைக்கால் பொன்னிறமா குதிரைக்கால் பொன்னிறமா இந்த ஊரில் உண்டு இந்த மக்களை ஆட்சி செய்யும் என் தாயை உத்தரமா அங்கே இது முழங்குது அற்பசாமி தமகளை முழங்குது அண்டாகிடி முழங்குது அற்பசாமி தமகளை முழங்குது அங்கே இது முழங்குது அற்பசாமி தமகளை முழங்குது அண்டாகிடி முழங்குது அற்பசாமி தமகளை முழங்குது Hell.